ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கடைசியா பார்த்து நிக்கிற விஷயம் என்னண்டா, ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ்ல ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமாக 2024 ஆண்டு நவம்பர் அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது கித்துரே இண்டிகி was sworn is in as Kenya's new deputy president after the senators ousted Rigathi Gachagua in impeachment votes. அப்ப 2024 ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த அப்டேட்ஸ்ல நம்ம பார்த்து நிக்கிறோமால, எந்த நாடு கென்யாவோட நியூ டிப்யூட்டி பிரசிடென்ட்டாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் யாருன்னு சொன்னா, கித்தூரி கிந்திகி என்றவர் தெரிவு செய்யப்படுகிறார் என்ற ஒரு விஷயம் இதுல மகுவிலங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, கித்தூரி கிண்டிகி கென்யாவோட நியூ டிப்யூட்டி பிரசிடென்ட்ஸ். அப்ப அது என்ன காரணம்? செனட்டர்ஸ் அவுஸ்டட் ரிகாதி கச்சுவா என்ன இம்பீச்மெண்ட் ஓட்ஸ். அப்ப அதுக்கு முந்தி இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ரிகாதி கச்சாகுவா என்றவர் அதுக்கு முந்தி இருந்தால் அவரை வந்து அந்த செனட்டர்ஸ் வந்து வெளியாக்கினதுக்கு பிறகு கித்தூரே கிண்டிகி என்றவர் வந்து டிப்யூட்டி பிரசிடென்ட்டாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் இதுல நமக்கு விளங்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, former Asiata Group CEO Dr. Hans Vijay Surya has been appointed as the chief advisor to the president on digital economy. அப்ப ஆசியாட்டா குரூப் சிஇஓ ஹன்ஸ் விஜய் சூரிய வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். யாராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தோம்னு சொன்னா, ஜனாதிபதியோட சீஃப் அட்வைசர் எது சம்பந்தமாக, டிஜிட்டல் எக்கானமி, டிஜிட்டல் பொருளாதாரம் சம்பந்தமான சீஃப் அட்வைசராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஃபோமர் ஆசியாட்டா நிறுவனத்துல சிஇஓ ஹன்ஸ் விஜய் சூரிய என்ற ஒரு விஷயம் அதுல ஓகே. அடுத்து பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் ஹேஸ் அனௌன்ஸ் பிளான்ஸ் டு இன்ட்ரடியூஸ் அன் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன். அப்ப பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சம்பந்தமான ஆன்லைன் அப்ளிகேஷன், பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சம்பந்தமான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போதுன்ற விஷயம் சொல்லப்படும். The Palali Achuveli main road in the northern province reopened after being closed for more than 3 decades. 30 வருஷத்துக்கு மேல அச்சுவேலி பலாலி இது திறக்கப்பட்டிருக்கு. India was re-elected as the president of International Solar Alliance ISA during the assembly held in New Delhi. அப்ப என்ன செய்தா, president was re-elected as the president International Solar Alliance தலைமைத்துவத்தை நியூ டெல்லியில நடந்ததுக்கு பிறகு இந்தியா வந்து ரீஎலெக்டட் திருப்பி நடத்துதான் as the president of the International Solar Alliance. ஸ்ரீலங்கா triumphed over Pakistan by 3 wickets to secure the Hong Kong Super Sixers 2024 title. இந்த விஷயம் சொல்லப்படுது. 29 children could be facing the death penalty in Nigeria after they were arraigned for participating in a protest against the country's record cost of living crisis. அப்ப நைஜீரியாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்தது சம்பந்தமாக 2024 ஆண்டு வாழ்க்கை செலவு அதிகரித்தது சம்பந்தமான ஒரு பிரச்சனை எங்க போய்க்குன்னு சொன்னா நைஜீரியாவில் போய்க்கு. அந்த என்ன ப்ரொட்டஸ்ட்ல கலந்து கொண்ட, ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்ட 29 மாணவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்றா மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படு நைஜீரியாவில். அப்ப அடுத்த விஷயம், a female student stripped to her underwear outside her university in Iran in has been appointed as the chairman of the Civil Aviation Authority of Sri Lanka. அப்ப சிவில் ஏவியேஷன் உள்நாட்டு விமான
அதிகார சபையினுடைய சேர்மனாக இது யாரு இது செய்யப்படுகிறார்? சுனில் சாரா. In its recent judgment, the Supreme Court held that a party in a divorce case can pursue a claim against a co-defendant, the adulterer, the third party outside the marriage, for damages without simultaneously seeking dissolution of the marriage in the same action. அப்ப என்னண்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்னன்னா ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லப்படுது, சுப்ரீம் கோர்ட்டால வழங்கப்படுகின்ற ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு திருமணத்துல தேர்ட் பார்ட்டி சாரி பாப்போம். $1 ரீடர் ட்ராவல் அவார்ட்ஸ். அப்ப என்னன்னா $1 ரீடர் ட்ராவல் அவார்ட்ஸ், $1 ரீடர் ட்ராவல் அவார்ட்ஸ் 23வது வருஷம். Sri Lanka has been voted as the most desirable island in the world, according to the results for the 23rd annual Wanderlust Reader Travel Awards. அப்ப இலங்கை வந்து most desirable island in the world, most desirable island in the world என்ற விருதை என்ன செய்தாம், இலங்கை பெற்றுக்கொண்டுதாம். யார் இந்த விருதை கொடுத்திக்கிறாங்கன்னு பார்த்தோம்டா, Wanderlust Reader Travel Awards, அதுதான் இந்த விருதை கொடுத்திக்கின்ற விஷயம். ஓகே, according to the results for the 23rd annual Wanderlust Reader Travel Awards. அடுத்து பாருங்க, following the expected underperformance in the tourism sector this year, Sri Lanka's tourism is poised to reach new heights, with the tourist arrivals project to reach 2.9 million, generating $5.4 million income. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா 2.9 மில்லியன் அதிகரிச்சு 5.4 மில்லியன் வருமானத்தை டூரிசம்ல இருந்து பெறதுக்கு இலங்கை எதிர்பார்க்கப்படுதான். Australia's Prime Minister on vote to ban children under 16 from social media. அப்போ ஆஸ்திரேலியாவில் பிரதமர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் வந்து சோசியல் மீடியாவை பாவிக்கிறத தடை செய்யும் விதமான ஒரு ஏற்பாடு கொண்டு வந்துக்கிறாங்களாம் ஆஸ்திரேலியாவில். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ரைட் கண்டினியூ பண்ணுவோம். ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சார், 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்களை சோசியல் மீடியா யூஸ் பண்றதை தடை செய்யும் விதத்துல ஒரு ஏற்பாடு கொண்டு வரப்படுகிறது. The deadliest flash floods in Spain's modern history have killed at least 20 to 11 people, and dozens were still unaccounted for 4 days after torrential rain swept the eastern region of Valencia. அப்ப வலன்சியா நாட்டில் என்ன நடக்குதாம் சொன்னா, வலன்சியா நாட்டில் என்ன நடந்திக்காம சொன்னா, 211 மக்கள் வந்து இறந்திக்கிறாங்களாம். and dozens were still unaccounted, இன்னும் எண்ணப்படல. 4 days after torrential rain swept the eastern region of Valencia, right? Okay. The king and queen of Spain have been pelted with mud and other objects by angry protesters during a visit to flood hit Valencia. அப்ப நம்ம வலன்சியா நாட்டில் என்ன நடக்குன்னு பார்த்தோம். வலன்சியா நாட்டில் அங்க கடும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக 211 பேர், அதோட சேர்த்து அதிக அளவான மக்கள், டசன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்.
அந்த அடிப்படையில கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பெயின் ஹேவ் பீன் பெல்டட் வித் மட் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப அவங்க சேறுகளாலையும் ஏனைய பொருட்களாலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அந்த மக்கள் வெலன்சியா நாட்டு மக்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் பாருங்க. மோல்டோஸ் பிரசிடென்ட் மாயா சாண்டு ஹேஸ் ஒன் அண்ட் செகண்ட் டேர்ம். அப்ப இரண்டாவது முறையாகவும் மால்டோஸ் பிரசிடென்டாக யார் இருக்கிறார்ன்னு சொல்லி பார்த்தோம்டா, மால்டோஸ் நாட்டின் பிரசிடென்டாக இரண்டாவது முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நபரின் பெயர் என்னண்டா, பிரசிடென்ட் மையா சாண்டு. மையா சாண்டு மோல்டோஸ்ர ஜனாதிபதியாக இரண்டாவது தடவையாக தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் மையா சாண்டு. அடுத்து பார்ப்போம். ஜிவோன் சோரோசிங் அல் the tragic death of Jivon Zorozing. The tragic death of Jivon Zorozing, bright 15-year-old boy from a leading international school who mysteriously fell to his death at the Altea building. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஜிவோன் சோரோசிங் Aryan Banger, the son of former Indian cricketer and batting coach Sanjay Banger, has courageously transitioned from male to female and now goes by the name Anaya Banger. Aryan Banger என்ன செய்யறான்னு சொன்னா, மகன் betting coach Sanjay Banger பேர் அனயா பேங்கர் என்று பேரை மாத்திக்கிறாங்க. Specialist Dr. Shafi Sihabdin has been acquitted from all charges by the Kurnahala Magistrate Court. Right, the international ICC announced the appointment of Sumati Dharmavardhana PC as the new independent chair of ICC Anti-Corruption Unit. அப்ப ICC Anti-Corruption Unit ICC today International Cricket Council ஆன்டி கரப்ஷன் யூனிட்டுக்கு தெரிவு செய்யப்படுகிறார் அப்பாயிண்டட் சுமதி தர்மவர்தனைய ஐசிசி அனௌன்ஸ் பண்ணி ஆன்டி கரப்ஷன் யூனிட் சுமதி தர்மவர்தன. Republican candidate Donald Trump won 312 of the 538 electoral votes to become the 47th President of the United States, and his running mate is J.D. Vance. அப்ப என்ன நடக்குது, 538 தேர்தல் தொகுதிகள்ல 312 தேர்தல் தொகுதிக வின் பண்ணினதின் ஊடாக ரிபப்ளிக்கன் கேண்டிடேட், அப்ப குடியரசு கட்சியினுடைய சார்பாக போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு சொன்னா 47வது பிரசிடென்டாக தெரிவு செய்யப்படுகிறார். அதோட சேர்த்து ஜேடி வேன்ஸ் அவரை ரன்னிங் மேட், அப்ப அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜேடி வேன்ஸ் எதிராக. ரைட், Donald Trump has announced that he will tap Caroline Leavitt, his campaign spokeswoman, to serve as White House press secretary in his next administration. அப்ப என்ன, he will tap Caroline Leavitt. அப்ப என்ன இதோட சம்பந்தப்பட்ட Caroline Leavitt. All right, administrator. There was White House press secretary. அப்ப யாராக Caroline Leavitt என்ன செஞ்சிருக்கிறார், spokesman, serve as White House press secretary என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்த முறையிலிருந்து White House press secretary ஆக Caroline Leavitt என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. 4 suspects including 2 members of notorious Jaffna-based Awa gang were arrested. Professor Gomika Udugamasuri has been appointed President Senior Advisor on Science and Technology. அப்ப என்ன, இது ஒரு முக்கியமான, ஜனாதிபதிக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான அட்வைசராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ப்ரொஃபசர் கோமிக உடுகமசூரிய. ப்ரொஃபசர் Gomika Udugamasuri has been appointed as the President's Senior Advisor on Science and Technology. என்ற விஷயம். Hurricane Rafael crossed the western portion of Cuba. அப்ப கியூபாவுல அண்மையில இருந்த சூறாவளியில பேர் என்னன்னு, இப்ப ஹரிகேன் ரஃபேல்
ரஃபேல் தான் என்ன செய்தேன்னு சொன்னா ரஃபேல் cross the western portion of Cuba இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கொண்டோம்டா சரி ரஃபேல் crossed a western portion of கியூபாட மேற்கு பகுதியை தாண்டி செல்லிக்கு என்னன்னு சொன்னா ஹரிக்கேன் என்ற இந்த புயல் Sri Lanka was among 31 members elected to the United Nations Commissions on International Trade Law by the General Assembly. அப்ப என்ன நடக்குதுன்னா Sri Lanka was among 30 members. அப்ப 30 உறுப்பினர்களுக்கு மத்தியில என்ன 30 உறுப்பினர்களுக்கு மத்தியில தெரிவு செய்யப்பட்டிருக்காம் to the United Nations Commission on International Trade Law by the UN General Assembly. The government says that reports claiming that Sri Lanka 3% limited to be closed down are false. அப்ப அது மூடப்படாது. At least 24 people were killed and more than 40 injured in a bomb blast at a railway station, Quetta in southwestern Pakistan. அப்ப என்ன at least 24 southwestern Pakistan, குவாட்டாவில் எங்க குவாட்டாவில் அந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. Saudi Arabian desert turned into winter wonderland for first time in history, right? Japan's parliament re-elected Prime Minister Shigeru Ishiba after his governing coalition suffered the worst election loss. அப்ப என்ன செய்தன்னு சொன்னா அவர் அந்த ஆளும் தரப்பு தொடர்ந்து ரீஎலெக்டட் திருப்பி ஜப்பான்ல எலெக்ஷன் நடந்து பிரைம் மினிஸ்டர் ஷிகேரு இஷிபா பிரைம் மினிஸ்டர் பேர் ஷிகேரு இஷிபா அவரை தெரிவு செஞ்சுக்கணும் ஒரு விஷயம் ஷிகேரு இஷிபா ஜப்பான் பார்லிமெண்ட்ல திருப்பி அவர் தெரிவு செய்யப்படுகிறார் ஷிகேரு இஷிபான்னு ஒரு விஷயம் Archbishop of Canterbury Justin Welby resigns over handling child abuse case. அப்ப Archbishop of Canterbury Justin Welby இது பார்த்ததுன்னா சிகரு ஷீபா இது ஜஸ்டின் வெல்பி என்ற விஷயம் சொல்லப்படுது ஹரிணி அமரசூரிய became the 16th Prime Minister of Sri Lanka. The National People Party won all 21 electoral districts except Bejikalo, winning 141 seats through the popular vote and 18 seats through the national list for a total of 159 seats. The total number of registered voters was 17.1 million. A notable 146 MPs elected to the parliament this year are first-time representative in parliament. Olympic athlete Sugat Tilagaratna is one of the 29 deputy ministers appointed. அப்ப சுகத் திலகரத்ன நியமிக்கப்பட்ட 29 பிரதி அமைச்சர்களில் சுகத் திலகரத்ன அவர் ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் என்ற விஷயம் சொல்லப்படி Jaffna's independent Anshuna Ramana refused to move away after he sat on the opposition leader seat. அப்ப எதிர்க்கட்சியில நம்ம National NPP Gampa district team Vijita Hera received the highest 716,715 votes report. Like team from the International Monetary Fund led by the senior mission chief for Sri Lanka Peter Bruiser was in Colombo from November 17 to 13. Former student went on a stabbing rampage at a vocational college in Eastern China, killing 8 people and injuring 17 others. அப்ப என்ன நடக்குதுன்னா ஈஸ்டர்ன் சைனாவில் 17 பேரை கொலை செஞ்சுட்டே இவருக்கு காயம் ஏற்படுத்தினானா முன்னாள் மாணவர் ஒருத்தர் போய் Ambika Samuel, the newly elected female representative to parliament, has expressed confidence in the potential of youth plantation community beyond to take an active role in politics. Philippines evacuates thousands of super typhoon Manius. அப்ப பிலிப்பைன்ஸ்ல இருந்து வெளியேறினார்கள் சூப்பர் டைபூன் மன் ஈனியஸ் பக்கத்துல
தஞ்சம் அடைஞ்சிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சுகத் வசந்தடி சில்வா becomes the first visually impaired member of parliament ஸ்ரீலங்கா. சுகத் வசந்தடி சில்வா பார்வையற்ற பாராளுமன்ற உறுப்பினராக முதலில் தெரிவு செய்யப்படுகிறார். சுகத் வசந்தடி சில்வா. Constitutional Council has been approved the recommendation of President Justin Murdu Fernandez the Chief Justice. அப்ப Chief Justice யாரு? Murdu Fernando as the Chief Justice. The new cabinet minister comprised 20 of ministers with new tens of thousands of New Zealanders relayed in front of parliament in one of the country's largest ever protests oppose a bill which opponents say seeks dilute the rights of Maori. அப்ப நியூசிலாந்துல 10,000க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து என்ன செய்யறாங்கன்னா மிகப்பெரிய கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் எவர் ப்ரொடெஸ்ட் ஒப்போஸ் a bill ஒரு சட்டமூலத்துக்கு எதிராக which opponents say seek dilute the rights of Maori என்ற ஒரு விஷயம் சொல்லப்படும். ப்ரொஃபசர் கொமிக்க உதயகம் சூரிய appointed senior advisor to the president of science and technology. Professor Gomika Udugam Surya. Sri Lanka revealed the most popular solo travel destination for 2025. The International Criminal Court has issued arrest warrants for Israeli Prime Minister Benjamin Netanyahu and former Defense Minister Yoav Gallant for alleged war crimes. யுத்த குற்றங்கள் தொடர்பாக ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் என்ன செய்தென்றால் ICC has issued arrest warrant for Israeli Prime Minister Benjamin Netanyahuக்கும் பெஞ்சமின் நெத்தனியாஹு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் அண்ட் ஃபோர்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் ஃபார் வோ கிரைம்ஸ். அப்ப அந்த விஷயம் சொல்லப்படுது. அப்ப யாரு? யோ கேலன், யோ கலன். அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்டா. சரி, யோ கலன் அவருக்கும் அவர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு former defense minister யோ கலண்ட் என்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும்டா. சரி, Aisha Jinezena has been appointed as a Secretary Minister of Justice and National Integration. அப்ப ஆயிஷா ஜினசேனா அவர் நியமிக்கப்படுகிறார். அப்ப செக்ரட்டரி டு த மினிஸ்ட்ரி ஆஃப் நிதி அமைச்சின் செயலாளராகவும் and national integration. Most venerable Karagoda Udayagoda Maitri Muruti Thero has been appointed Mahanayaga Thero of the Amarapura chapter. Amarapura பீடத்தினுடைய தேரராக நியமிக்கப்படுகிறார் உயங்கொட மைத்ரி மூர்த்தி தேரோ. உயங்கொட மைத்ரி மூர்த்தி தேரோ. உயங்கொட as advancing country in global cyber security in advancing Sri Lanka recognized as an advancing country in global cyber security index என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. The 11th edition of prestigious Mr. World competition has been World competition has been a moment of pride for Sri Lanka as Mega Surya Raj emerged emerged as one of the standout contestants as the pageant is nearing the grand finale. 11th edition of prestigious the 11th edition of prestigious Mr. World competition Mr. World போட்டியில has been a moment pride for Sri Lanka. அவர் என்ன செஞ்சார்? இலங்கை சார்பாக ஒருத்தர் கலந்து கொண்டிருக்கிறார். அவரோட பேர் மேகா சூர்யாராஜ் எம்ஏஹெச். ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் நியரிங் இன் கிராண்ட் ஃபைனல் வரைக்கும் போகிறார் மேகா சூர்யாராஜ். மிஸ்டர் வேர்ல்டுக்கு இலங்கையிலிருந்து போகிறார் மேகா சூர்யாராஜ். Royal stand everyone after they both 13-year-old Vaibhav Suryavanshi IPL mega auction in Jeddah.
Rajasthan Royals stunned everyone after they bought a 13 years old Vaibhav Suryavanshi. அப்ப என்ன 13 வயசான வைபவ் சூரியவன்ஷி என்றவரை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் செஞ்சிருக்காங்க. சைக்ளோன் ஃபெங்கல் ஃபார்ம்ட் அண்ட் ஹெவி டவுன் போர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஃபெங்கல் என்ற இது வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. The international IMF reached a staff level agreement with Sri Lankan authorities, paving the way for the next tranche, US dollar 333 million. Referring to the excavation in search of alleged buried treasure near in Central Expressway construction site in the Vanduramba area of Veyangoda. Vanduramba area of Veyangoda வந்து சவுத் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து முக்கியமான ஒரு இடத்தை வைக்குது. வந்துரம்ப ஏரியா ஆஃப் வயாங்கோட. The 29th conference of the parties was held in Baku, Azerbaijan under the theme Accelerating Climate Actions Together, COP30. The next major UN climate conference will be hosted by Brazil in 2025. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். காலநிலை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மாநாடு எங்க நடந்துச்சு என்று சொன்னா பாக்கு அசர்பைஜான்ல நடந்துச்சு. பாக்கு அசர்பைஜான்ல நடந்துச்சு. விடாமுயற்சி படத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டா பாக்கு அசர்பைஜான் யுஎன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் அங்க நடந்துச்சு. அடுத்தது எங்க நடக்குமெண்டா 2025 யுஎன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குமெண்டா 2025 பிரேசில்ல நடக்கும். Justice Sanjeev Khanna took oath as the Chief Justice of India. அப்ப இந்தியாவினுடைய 59வது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா என்றவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். Justice Sanjeev Khanna took oath as the 51st Chief Justice. President Trump appointed Ellis Steff. President Trump appointed Elise Stefanik, a New York representative, as the UN ambassador, citing her strong support for Israel. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா appointed Elise Stefanik அவ என்ன செஞ்சிராண்டா பிரசிடென்ட் ட்ரம்ப் appointed Elise Stefanik. அப்ப ட்ரம்ப் appointed என்ன ட்ரம்ப் வந்து நியமிக்கிறார் நியூயார்க் ரெப்ரசன்டேட்டிவ் as the UN ambassador, citing his strong support to Israel. அப்ப இஸ்ரேலுக்கு கடும் ஆதரவு தெரிவித்தபடியால் எலைஸ் ஸ்டீஃபானிக் நியமிக்கிறார். British author Samantha Harvey has been awarded the prestigious Booker Prize for the fiction for her thought-provoking novel Orbital. அப்ப என்ன பிரிட்டிஷ் புக்கர் பிரைஸ் வின் பண்ணிக்கிறார் யாருன்னு சொன்னா சமந்தா ஹவாயூ என்றத ஞாபகம் வச்சுக்கொண்டா ரைட். அப்ப பிரிட்டிஷ் author Samantha Harvey has been awarded the prestigious Booker Prize for fiction for her thought provoking. Samantha Harvey. Australia has taken a significant step in combating modern slavery by appointing Cherries Evans as the first anti-slavery commission. அப்ப Cherries Evans வந்து என்ன எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா ஆஸ்திரேலியா நியமிக்க ஃபர்ஸ்ட் ஆன்டி ஸ்லேவரி கமிஷனாக நியமிக்கப்படுகின்றார். ரைட். அடுத்தது Alex Didier Fils was sworn in as the Prime Minister of Haiti, pledging to address the country's severe insecurity and organize uncontested election. அப்ப ஹைட்டி நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொன்னா அலெக்ஸ் டிடியர் ஃபில்ஸ் எய்மோவோஸ்.
Alex DTF Phils Aimavos. Alex DTF Phils Aimavos. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா tropical storm Sarah made landfall in northern Honduras, bringing heavy rain and the risk of life-threatening flooding to Central America and southern Mexico. அப்ப சாரா இந்த tropic storm அர பேர் சாரா அப்ப எங்க நடக்கு flooding to Central America and southern Mexicoலையும் Central America and southern Mexicoல நடக்குது. SoftBank Corp has collaborated with NVIDIA to unveil the groundbreaking 5G AI RAN network integrating AI 5G capabilities in Japan. அப்ப with SoftBank Corporation collaborated with NVIDIA to unveil groundbreaking 5G AI RAN network integrating AIG capabilities in Japan. என்ற விஷயம் right, okay. Super Typhoon Man-yi, also known locally as Pepito, made a second landfall on the Philippines main island Luzon. Super Typhoon பேர் உள்நாட்டு பேர் என்ன? சூப்பர் டைபூன் மேன்-யி பிலிப்பைன்ஸ்ல அடிச்ச சூப்பர் டைபூன் பேர் மேன்-யி, also known locally as Pepito made a second landfall. அப்ப ரெண்டாவது made a second landfall உருவாக்குதான் மண் சரிவு எங்க பிலிப்பைன்ஸ் மெயின் ஐலாண்ட் லூசோன்ல மேன்-யி பிலிப்பைன்ஸ் மெயின் ஐலாண்ட் லூசோன்ல. பிரேசில் ஹாஸ்டிங் G20 சமிட் ரியோ டி ஜெனீரோ. அப்ப பிரேசில்ல தான் G20 மாநாடு நடக்கப்படுது ரியோ டி ஜெனீரோல G20 மாநாடு நடக்குதான். Gabon recently conducted a referendum in which voters approved a new constitution with significant reforms, including a 2-term presidential limit, each term lasting 7 years. The constitution abolished the prime minister's position and restricted family succession to the presidency. அப்ப எங்க நடக்குது இதுன்னு சொன்னா கபோன் என்ற நாட்டுல, எந்த நாடு? கபோன் என்ற நாட்டுல இந்த விஷயம் நடக்குது. கபோன் என்ற நாட்டுல நடக்குது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா which voters approved new constitution. அங்க voters என்ன செஞ்சுக்கிறாங்க? புதிய ஒரு அரசியல் அமைப்புக்கு அப்ரூவ் கொடுத்திரான், இன்க்ளூடிங் a 2-term presidential limit. ஒருத்தர் கபோன்ல 2 தரம் தான் ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம் என்ற ஒரு லிமிட்டோட, அண்ட் அது 7 வருஷத்துக்கு தான், ஒவ்வொன்றும் 7 வருஷத்துக்கு தான் இருக்கும். அப்ப அது அபாலிஷ் பண்ணுது, முற்றுமுழுதாக இல்லாமாக்கு பிரைம் மினிஸ்டர் பொசிஷன். அவர் அந்த கான்ஸ்டிடியூஷன் கபோன்ல என்ன செய்யற பிரதம மந்திரியுடைய பதவி இல்லாம ரிஸ்ட்ரிக்டட் ஃபேமிலி சக்சஷன் டு த ஜனாதிபதிக்கு குடும்பத்தில் அமைப்புல இருந்து ஜனாதிபதி பதவிக்கு குடும்ப முறைகள்ல இருந்து தலைமைத்துவம் பாரதையும் கன்சிடர் பண்ணிச்சு. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இன்டெக்ஸ் 2015 பெஸ்ட் டென்மார்க். அப்ப என்ன? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் சிசிபிஐ 2025 பெஸ்டான சிறந்த இடம் குளோபல் கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ் பெஸ்டான இடம் டென்மார்க். குளோபல் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பெஸ்டான இடம் டென்மார்க். Iraq has embarked on a significant data collection initiative, launching its first national population census since 1977. என்ன செய்தால் ஈராக்ல 1987 ஆண்டுக்கு பிறகு டேட்டா கலெக்ஷன் உண்டு, தரவுகளை சேகரிக்கிற ஒரு செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கு. ஈக்வடோர் has declared a national emergency due to the devastating impact of forest fires, water shortage and drought. அப்ப ஈக்வடோர்ல தான் என் அவசர கால நிலைமை ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டு நேஷனல் எமர்ஜென்சி டியூ டு devastating impact of forest fires,
வாட்டர் ஷார்ட்டேஜ் த்ரூ அவுட் என்ற காரணங்களால ஈக்குவடோர் நாட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னா ஃபாரஸ்ட் ஃபயர். ரைட். Armenia has joined the International Solar Alliance as its 104th full members of November 15, 2024. அப்ப ஆர்மேனியா என்ன செய்ய இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல சர்வதேச சூரிய ஒப்பந்த அந்த இதுல ஆர்மேனியா சேர்ந்திருக்கு. நவம்பர் 15, 2024 ஆண்டு ஆர்மேனியா என்ற ஒரு நாடு சேர்ந்திருக்கு. India has taken a significant step towards leveraging artificial intelligence for national security by launching its first AI data bank. அப்ப AI data bank வெளியிட்டதின் மூலமாக இந்தியா சிக்னிஃபிகன்ட் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கு. இந்தியா ஹேஸ் டேக்குன்னு ஒரு மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் எடுத்திருக்கு. டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் Global Peace Award for Minority Upliftment. Sorry. Sorry. Prime Minister Narendra Modi received the prestigious Dr. Martin Luther King Jr. Global Peace Award for the Minority Upliftment in Washington, USA. அப்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்யறாருண்டா அவருக்கு ஜூனியர் பிரஸ்டீஜியஸ் அவார்டு கிடைக்குது. ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் குளோபல் பீஸ் அவார்ட் ஃபார் மைனாரிட்டி அப்லிப்மென்ட் சொல்லப்படுது. The protest was staged in New Zealand by Maori lawmakers in response to the Treaty Principles Bill, which proposed a reinterpretation of the 1840 Treaty of Waitangi. Propose பண்ணப்படுது என்னன்னு சொன்னா மயோரி லோ மேக்கர்ஸ் reinterpretation of the 1840 Treaty of Waitangi. South Africa has declared national disaster in response to significant outbreak of food poisoning. அப்ப சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபுட் பாய்சன் ஒன்று கிட்டத்தில் அதால அது நேஷனல் தேசிய அனர்த்தத்தை அறிவிச்சுக்கிறாங்க. Vaibhav Suryavanshi became the youngest player in history Rajasthan auction. Yamandu Orsi, representing the Broad Front Alliance, was elected Uruguay's president, marking a departure from 5 years of conservative leadership. அப்ப யாரு என்ன நாடு உருகுவேயில யமாந்து ஒர்ஷி யாரு யமாந்து ஒர்ஷி representing the Broad Front Alliance was elected Uruguay's president, marking a departure from conservative leadership. அப்ப கன்சர்வேட்டிவ் கட்சியில இருந்து அவங்கள வெளியேற்றி உருகுவே ஜனாதிபதி ஆக்கிறார் யாருன்னு சொன்னா யமாண்டு ஒர்ஷி. The Voyage Sri Lanka 2024 conference was held in Colombo, the capital city of Sri Lanka, emphasizing the strategic importance of the blue economy in the Indian Ocean. The Voyage Sri Lanka. Yamondo Orshi. The Voyage Sri Lanka 24. Emphasizing the strategic importance of blue economy in the Indian Ocean. The Voyage Yamondo Orshi. Indian Ocean. Viraj Dayaratna has been officially appointed the new Solicitor General. Viraj Dayaratna, Solicitor மன்றாடியார் தலைமை அதிபதி என்று சொல்றோம். விராஜ் தாரத்னா
New Solicitor General. Victoria Gajar, the heavily mad history by becoming Denmark ever Miss Universe, winning the coveted title at the 73rd Miss Universe Pagando in Mexico. Right, okay. நம்ம இந்த பேப்பரை பார்த்துட்டோம் ஃபுல்லா. இது ஒரு சின்ன ரீகேப் கொண்டு பார்ப்போம். 1 செகண்ட். கித்தூரி கிந்திக்கி, கென்யாட கித்தூரி கிந்திக்கி, Kenya's new deputy president. Kenya's new deputy president of the senators. Okay, former Axiata Group Dr. Hans Vijay Surya. Dr. Hans Vijay Surya has been chief advisor appointed the chief advisor to the president on digital economy. Right, okay. Right, okay. நம்ம இந்த பேப்பர் பார்த்துட்டோம். அடுத்த பேப்பரை பார்ப்போம். 2024 கரண்ட் அஃபேர்ஸ். இல்லண்டா, இந்த பேப்பர்ல இருக்கிற ஜெனரல் நாலேஜ் பார்ப்போம். தரவு புத்தகம் முக்கியமான நம்ம இப்போ இதுவரைக்கும் 2024 ஆண்டு நவம்பர் மாதத்துக்குரிய அப்டேட்ஸ்கள் என்னென்ன விஷயத்த பார்ப்போம். இந்த பேப்பர்ல முக்கியமான குறிகாட்டிகள் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். அப்ப லொகேஷன்டா நோர்த் வட அகலாங்கு கிழக்கு அகலாங்குன்ற ஒரு விஷயத்துல பார்ப்போம். இலங்கையை பத்தின தகவலாத்தான் இந்த விஷயம் இருக்கு என்ற அடிப்படையில இவ்வாறான விடயங்களும் பொது அறிவிக்கு வரும் என்றதால இதை பார்ப்போம். வட அகலாங்கின் படி 5 பாகை 55 தொடக்கம் 9 பாகை 50 அடி வரைக்கும் இருக்கு. 5 55 9 50 என்ற அலைப்படையில வாடது. கிழக்குல 79 31 தொடக்கம் 81 53 என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. தூரம் வடக்கு தெற்கான தூரம் 433 கிலோமீட்டர் 269 மைல். மேற்கு கிழக்காக 226 கிலோமீட்டர் 140 மைல். ஆக கூடின உயரம் 2500 கடல் மட்டத்திலிருந்து 2525 ஹையஸ்ட் அதிகளவான உயரம். மொத்தம் பரப்பு 65,610 சதுர கிலோமீட்டர், நிலப்பரப்பு 62,705, உள்நாட்டு நீர் 2,905. மினிமம் 24.8 பாகை செல்சியஸ், மேக்சிமம் 32.1 பாகை செல்சியஸ். மலை இது தாழ்நாட்டு பிரதேசங்கள்ல, இது ஹில் கண்ட்ரி மலை நாட்டுல 18.8 தொடக்கம் 27.4. வருடாந்த மழை வீழ்ச்சி 2023 அடிப்படையில 2536 மில்லிமீட்டர். அப்ப அடுத்தது சனத்தொகை அடிப்படையில நடுவாண்டு சனத்தொகை 22,37,000. 48.4% ஆண்களும் 51.6% பெண்களும் இருக்கிறாங்க. இது எங்க இருந்து எடுக்கப்பட்டீங்கன்ற தொகை மதிப்பீட்டு திணைக்களத்தில் 2021 ஆண்டு எடுக்கப்பட்ட தகவல். நடுவாண்டு சனத்தொகை வளர்ச்சி வீதம் 0.6.
ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 351 பேர் இலங்கையில இருக்கிறாங்க. அந்த வயது அடிப்படையில பார்க்க போனோம்னு சொன்னா 0.14 வயசுக்குள்ள 55,65,68,000 15 தொடக்கம் 64 வரைக்குள்ள 14,742,000 1,47,42,000 65 தொடக்கம் 1,72,000 1,72,70,000 ஃப்ரூட் பர்த் ரேட் 11.2 1000 பிள்ளைகளுக்கு 11.2 பிறப்பு வீதம் 1000 பேருக்கு 8.2 பேர் இறப்பு வீதம். நெச்சுரல் இயற்கை அதிகரிப்பு 1000 பேருக்கு 3.0 இன்ஃபன்ட் மோராலிட்டி ரேட் 2019 அடிப்படையில் 1000 பிறப்புக்கு 7.4 பேர். ஒரு ஆள்ல சராசரி ஆயுள் எதிர்பார்க்கை வீதம் 2017 தரவின் அடிப்படையில் 75.5 வருஷம். தங்கியிருப்போர் வீதம் 49.4 வீதம். ஒரு வீட்டுல சராசரியாக இருக்கக்கூடியவர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய சராசரி அளவு என்னன்னு சொன்னா 3.7. 2022 ஆண்டின் மனித அபிவிருத்தி சுட்டனின்படி 0.78 193 நாடுகளுக்கு இடையில் 78வது இடம் மனித அபிவிருத்தி சுட்டனின்படி இலங்கை கிடைச்சி. ப்ராஸ்பெரிட்டி இண்டெக்ஸ் 0.796 2021 படி. எக்கனாமி அண்ட் பிசினஸ் கிளைமேட் சப் இண்டெக்ஸ் 0.85 வெல்பீயிங் ஆஃப் பீப்புள் சப் இண்டெக்ஸ் மக்கள் நலமாக வாழ்ற அந்த அடிப்படையில் 0.786 சோசியோ எக்கனாமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப் இண்டெக்ஸ் 0.777 லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு வீதம் 93.3 மொத்தமாக ஆண்களுக்கு 94.3 பெண்களுக்கு 92.3 தகவல் தொழில்நுட்ப அறிவின் அடிப்படையில் சொந்தமாக கணனி வைத்திருக்கிறார்கள் 2023 படி 20.2 வீதம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்டா எழுத்தறிவு வீதம் நான் மொத்தமாக 39%, பெண்கள் ஆண்களுக்கு 40.9 பெண்களுக்கு 37.2 சிறந்த கம்ப்யூட்டர் அறிவு மேல் மாகாணத்திலேயே குறைந்த கணனி அறிவு இருக்கிறார்கள் மாகாணம். டிஜிட்டல் லிட்ரஸி இலத்திரனியல் அறிவு 63.5 ஆண்களுக்கு 65.9 பெண்களுக்கு 61.3 தொடர்பாடல் சம்பந்தமான ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா டெலிஃபோன் பாவிக்கிறார்கள் ஃபிக்ஸ்ட் லைன் 10.5 செல்லுலர் ஃபோன்ஸ் 142 இன்டர்நேஷனல் பெனட்ரேஷன் 103.8 போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்றால சேவை வழங்கப்படுற சாதாரண நபர்களை பார்த்தோம்னா 5317 பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளில் வர்த்தக வங்கிகளுக்கு 2929 பிரான்ச்சஸ் இருக்கு. கிரெடிட் கார்டு யூஸ் 1,00,000 பேருக்கு 8,507 ஃபைனான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1,00,000 பேருக்கு 32 ஏடிஎம் இருக்கு. 1,00,000 பேருக்கு 16 பேங்க் இருக்கு. லென்த் ஆஃப் நேஷனல் ரோட்ஸ் தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் 12,225 கிலோமீட்டர்.
எக்ஸ்பிரஸ் வே 312 கிலோமீட்டர். ஆப்ரேட்டிங் ரயில்வே ட்ராக் 1607 கிலோமீட்டர். 2016 படி 99.3% மாணவர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிக்கு. கேபிட்டல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் 6442.2 கிலோவாட். வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் குடிநீர் பெறக்கூடிய ஆகல் 97.3%. பைப் லைன் மூலமாக 61.6%. மொத்த ஸ்கூல்களின் எண்ணிக்கை 2020 படி 11,069. கவர்மெண்ட் ஸ்கூல் 10,126. நேஷனல் ஸ்கூல் 395. இன்டர்நேஷனல் ஸ்கூல் 300. பிரைவேட் ஸ்கூல் 110. ஒரு ஸ்கூலால் கவர் பண்ணப்படுகிறது 6.5 சதுர கிலோமீட்டர். மாணவர் ஆசிரியர் வீதம் 16.8. பிரைமரி நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்போ 85.1. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி 18 டீச்சர் பான் அவர் விகிதாசாரம். ஆசிரியர் மாணவர் விகிதம் 22.5. எலிஜிபிள் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு 63.3 மாணாக்கள் யூனிவர்சிட்டி எலிஜிபிள் ஆனாக்கள். பெர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிள் அதில் 25.2 மாணாக்கள் தான் எடுப்படுறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.6% கல்விக்காக செலவழிக்கப்படுது. இந்த பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஒரு 1000 பேருக்கு 4.1 பெட் தான் இருக்கு. ஒரு 985 பேருக்கு ஒரு டாக்டர், 10,000 பேருக்கு 17.8 நர்சஸ். அரசு செலவில் 1.5% சுகாதாரத்துறைக்கு செய்யப்படுது. எம்ப்ளாய்மெண்ட் லேபர் ஃபோர்ஸ் 84,08,000. ஊழியப்படை பங்குகள் வீதம் 48.6%. பெண்கள் 32.1. ஆண்கள் 70.5. வேலையற்றோர் வீதம் 4.7. தொழில் இருக்கிறார்கள் 8,10,000. விவசாயத்தில் 26.1. கைத்தொழில் 25.5. சேவைத்துறை 48.4. அரசு தொழிலில் இருக்கிறார்கள் 13,54,000. வெளிநாட்டில் இருக்கிறார்கள் 3,11,056. ஆண்கள் 60.1%. பெண்கள் 39.9%. அதிகமான ஆட்கள் போய்க்கிற நாடு கட்டார் 84,622. ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 27.630. கேபிட்டல் gross domestic production 1253. US டாலர் 3830. composition of GDP விவசாயத்துறையில் 30.1. கைத்தொழில்துறையில் 34.56. சேவைத்துறையில் 58.9. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் 50.4. எக்ஸ்டர்னல் ட்ரேட் எக்ஸ்போர்ட்ஸ் 1,11,911 மில்லியன். இறக்குமதி 16,811 மில்லியன். டோட்டல் ஃபாரின் அசெட்ஸ் 9,91,31 மில்லியன். அரசாங்கத்தில் மொத்த வருமானம் 11%. வரி வருமானம் 9.8%. செலவு 19.4%. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் 103.9%. ஃபாரின் கடன் 11,644 பில்லியன்ஸ். உள்நாட்டு கடன் 17,051 மில்லியன். இவ்வளோ விஷயமும் பார்த்தோம். மற்ற தகவல்களை நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம்.